பெற்றுக் கொள்கிறார்கள் லயோனி அவர்கள். அவர்களை தொடர்ந்து அழகுராணி அவர்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சுமதி அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. தொடர்ந்து வளர்ச்சி தற்போது முத்தரசி அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஊராட்சித்துறை சார்பாக. தொடர்ந்து பட்டு மகேஸ்வரி அவர்களுக்கும் கலைஞரின் கனவு இல்லம் சார்பாக பயனடைகிறார்கள். தொடர்ந்து ஜுபிலியன் அவர்களுக்கும் கலைஞரின் கனவு இல்லம் சார்பாக வீடு வழங்கப்படுகிறது. வெம்படையாட்சி அவர்களுக்கும். அடுத்ததாக ஜெயமலர் சுய உதவி குழுவினரை மேடைக்கு அழைக்கிறோம். மகளிர் சுய உதவி குழு கடனை பெற்றுக்கொள்கிறார்கள் ஜெயமலர் சுய உதவி குழு. அவர்களை தொடர்ந்து மல்லிகை சுய உதவி குழுவிற்கு மகளிர் சுய உதவிக்கான கடன் வழங்கி சிறப்பிக்கப்பட இருக்கிறது. மல்லிகை சுய உதவி குழுவினருக்கு சுய உதவி குழு கடன் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பாலமுருகன் அவர்களுக்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் சார்பாக பயனடைய இருக்கிறார்கள் பாலமுருகன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து படகு கட்டும் தொழிலுக்காக 3 லட்சம் கடன் உதவி வழங்கப்படுகிறது சிவகுமார் அவர்களுக்கு. தொடர்ந்து அந்தோனி அபிஷேக் ஆகியோருக்கு படகு கட்டும் தொழிலுக்காக 3 லட்சம் கடனுதவி உதவி பெறுகிறார்கள் சிவகுமார் அவர்கள். அவரை தொடர்ந்து அந்தோனி அபிஷேக் அவர்களுக்கு பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் சார்பாக குளிர் காப்பீட்டுப்பட்ட 4 சக்கர வாகனம் திட்டத்தின் கீழ் மானியத் தொகை வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து தங்கமாரி அவர்களுக்கு நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் சார்பாக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நசரின் ஃபாத்திமா அவர்கள் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் சார்பாக பயனடைகிறார்கள். தொடர்ந்து மகளிர் சுய உதவி கடனை பெற்றுக்கொள்வதற்காக அந்தோனி தமிழ் செல்வி ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து வேளாண்மை இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்கம் சார்பாக பயனடைய இருக்கிறார்கள் செல்லப்பா அவர்கள். முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் மூலம் பயனடைய இருக்கிறார்கள் கௌரி சங்கீதா அவர்கள். தொடர்ந்து அன்பு கரங்கள் அடையாள அட்டனை பெற்றுக்கொள்ள மோனிஷா அவர்களை அழைக்கிறோம். இலவச தையல் எந்திரத்தை பெற்றுக்கொள்ள சங்கீதா அவர்களை அழைக்கிறோம். தொடர்ந்து சங்கீதா அவர்களுக்கு இலவச தையல் எந்திரத்தை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வெல்ல ஊக்குவிக்கும் திட்டத்தின் மூலமாக முத்துமீனா அவர்களுக்கு தற்போது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது நன்றியுரையை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய கூடுதல் ஆட்சியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பல்வேறு துறைகளின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கிட வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீனவர் நலன் மற்றும் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாநகராட்சி மேயர் மற்றும் மதிப்பிற்குரிய விளாத்திக்குளம் மற்றும் ஒட்டவிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் நமது மாநகராட்சி ஆணையர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், உதவி ஆட்சியர் பயிற்சி, துணை ஆட்சியர் பயிற்சி மற்றும் அனைத்து துறை அரசு துறை அலுவலர்கள் மற்றும் பயனாளிகள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண் இயன்ற